ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் சொன்னபடியே உன் துணையை பற்றிய நற்செய்தியோடு வந்துள்ளேன். என்ன அப்பா என்று கேட்கின்றாயா? முழுமையாக கேள் தங்கமே. உனக்காகவே இப்பதிவு. என்னை புறக்கணித்து விடாதே. உன்னுடைய துணை உனக்கு எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு முக்கியமானவர் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் வாழ்க்கையில் அதிக அளவிற்கு முன்னேற்றம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், மாத வருமானம் உயர வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாயல்லவா? அந்த நற்செய்தி வந்துவிட்டது. கூடிய விரைவில் உன்னுடைய துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று கூறுவார்கள். அதேபோல் உன்னுடைய துணைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கப் போகின்றது. இப்பொழுது வேலை செய்யும் இடத்தில் தொடர்ந்து அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதால் மன உளைச்சலில் இருக்கின்றார். அதனால் உன்னிடத்தில் கூட சரியாக பேசுவதில்லை சிறிது நாட்களாக. அதை எண்ணி நீ மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றாய். அதனால் என்னிடத்தில் வேண்டியது, என்னுடைய துணைக்கு இந்த வேலையை தவிர்த்துவிட்டு வேறு ஏதேனும் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அதிக சம்பளத்துடன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாய். உன்னுடைய வேண்டுதலை உன் அப்பா நான் நிறைவேற்றப் போகின்றேன் தங்கமே. மகிழ்ச்சியான செய்தியை இன்னும் ஒரு சில நாட்களில் நீ கேட்கப் போகின்றாய். வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நிறைய இடத்தில் கடன் வைத்துள்ளாய். நீயும் உன் துணையும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் பலரின் முன்னிலையில் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். எளிதாக வந்தவர்கள் எல்லாம் முன்னேறி விட்டு செல்கின்றார்கள். எப்படித்தான் அவர்களிடத்தில் இருந்து இவ்வளவு பணம் இருக்கின்றதோ? நேர்மையாக இருக்கின்றோம், ஆனால் பணமும் இல்லை, வருமானமும் போதுமான அளவிற்கு இல்லை. கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். இந்நிலை எப்பொழுது மாறும் அப்பா என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். மாற்றம் வரப்போகின்றது கண்மணியே. உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் வரப்போகின்றது. மிகுந்த மகிழ்ச்சிக்கான மாற்றமே அது. நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நீ எப்படியெல்லாம் உன்னுடைய துணையுடன் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படி வாழப் போகின்றாய். நீ ஏதாவது ஒரு இடத்திற்கு வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னால் செல்ல முடியவில்லை. பணம் ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அப்பிரச்சனை அனைத்தும் முடிய போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் பணம் ஒரு பிரச்சனையாக இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறப்போகின்றது. பணத்தை விட மனமும் குணமும் தான் முக்கியம் என்று உன்னவரை நீ திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் காலப்போக்கில் அந்த எண்ணம் உனக்கு மறைந்து போகும் அளவிற்கு காலம் உன்னை மாற்றிவிட்டது. கவலை கொள்ளாதே. நீ மனதார நேசித்தவருடன் பண வசதியுடன் மனம் நிறைந்து சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ வாழும் வாழ்க்கை நிச்சயமாக மிக உயர்ந்த இடத்திற்கு உன்னை அழைத்து செல்ல போகின்றது. கவலைப்படாமல் இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.